ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனால் எம்ஹெச்சிசியோட மேக்ஸ் ப்ரீவியூ கொஸ்டினோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதீங்க, போய் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து எம்ஹெச்சிசி பிளேலிஸ்ட்டே ஒன்று தனியாக வச்சுருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இருக்குங்க. வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். என்ன சொல்லிக்கிறாங்க, 3, 6, 9, 12 அப் டு 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளின் எண்ணிக்கை காண்கன்னு சொல்லிட்டாங்க. முதல் உறுப்பு கொடுத்துட்டாங்க. இது ஏபி சீரிஸ் பார்த்தாவே தெரியுது. டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன வருதுங்க, நீங்கள் தான் சொல்லணும். 3 வருதா டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் லாஸ்ட் உறுப்பு நம்ம கொடுத்துட்டாங்க. ஏங்கிறது என்ன, 3ங்க. லாஸ்ட் உறுப்பு என்னங்க, L ஈக்குவல் டு 11111ங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும், டி வேணுமாங்க. டி ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் 6 மைனஸ் 3 மைனஸ் பண்ணோம்னா என்ன வருதுங்க, 3 வருதாங்க. இப்போ நம்மளுக்கு n கண்டுபிடிக்கிறது மொத்த உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கிறாங்க. உறுப்புகள் எண்ணிக்கைனா n தானுங்க. nக்கு என்ன ஃபார்முலா, L மைனஸ் a பை டி பிளஸ் 1ஆங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லோட வேல்யூ என்ன, 111 மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன, 3 பை டியோட வேல்யூ என்ன, 3 பிளஸ் 1. அடுத்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் 108 வருதா, 108 பை 3ங்க பிளஸ் 1ஆங்க. இப்போ 3 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 3 டைமு மிச்சம் 1 டைம் 6 வருதாங்க. 36 பிளஸ் 1ஆங்க. இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 37 வருதாங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சருங்க. அடுத்த சம்ம பாருங்க. முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி. சராசரி தான் முக்கியங்க. நீங்கள் எடுத்தோன்னே இதே நினச்சி சிறப்பு தொடர் நினச்சி n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1/6 போட்டுறாதீங்க. இங்கே சராசரிங்கிறது முக்கியம். இது மாதிரி கொஸ்டின் தான் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா, சராசரியில் வர்க்கங்களின் சராசரிக்கு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1/6ங்க. இங்கே முன்னால் இருக்கிற n வராது. டிவைட் பை n கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுதான் இதோட ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n தானே, என்னோட வேல்யூ என்னங்க, 11 சொல்லி கொடுத்துருக்குறாங்களா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 11 பிளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 11 பிளஸ் 1/6ங்க. இது ப்ளஸ் பண்ண என்ன வருங்க, 12 இன்ட்டு அடுத்து 2 இன்ட்டு 11 22 பிளஸ் 1 23 23/6ங்க. 6 டேபிள் 1 டைமுங்க. இது வந்து எத்தனை டைமுங்க, 2 டைமா. 2 இன்ட்டு 23 மல்டிப்ளேஷன் பண்ணால் 46 வருதாங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. பார்க்கறது 1K வாட்டி வீடியோ பார்க்குறீங்க, யாருமே லைக் பண்ணதில்லை. லைக் பண்ணாதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லி தெரியும். மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, இந்த சீரிஸ் போடலாமா வேண்டாமான்னு சொல்லி. பாருங்க, மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிக்கும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னங்க, 9 lakhs of 9999 இதுதான் மிகப்பெரிய எண். மிகச்சிறிய 6 இலக்க எண் என்னங்க, 1 lakh. அதை மைனஸ் பண்ணுங்க. 1 lakh மைனஸ் பண்ணா என்ன வருங்க, 80,99,99 வருமாங்க. இது என்ன, 8,99,999 ரூபா வருங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சருங்க. என்ன சொல்லிக்கிறாங்க, மிகப்பெரிய 6 இலக்க எண்ணுன்னா 9,99,999. இதுக்கு மேலே போகும்போது 10 lakhs ஆயிருமாங்க, எச்சா வந்துரு. அதனால 9,99,999 மிக பெரிய எண்ணுங்க. அதை விட மிகச்சிறிய எண் என்னன்னா 1 lakhங்க. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும், டேரெக்டாக 8,99,999 வரும். நீங்கள் டேரெக்டாக மைண்ட் கால்குலேஷன் போட தெரிஞ்சுக்க போட்டுக்கோங்க. போட தெரியாதீங்க, நீங்கள் கால்குலேஷன் பண்ணியே போடுங்க, தப்பே இல்லை. ஏன்னா டைம் நமக்கு இருக்குங்க. இங்கே பாருங்கள், திருநெல்வேலி சென்றடைந்த நேரம் வந்து 21:05 ரயிலில் போயிருக்கிறாங்க. திண்டிவனத்திலிருந்து புறப்பட்ட நேரம் காலை 10 மணி. அவங்க காலையில் 10 மணிக்கு ஏறி இருக்கிறாங்க. 21:15 போது அங்கே ரீச் ஆகிட்டாங்கன்னா அவங்க மொத்த பயண தூரம் வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்லி கேட்டுருக்கிற, பயண தூரம் மணி வந்து எவ்வளோ நேரம்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. அது எப்படி ஃபைன் பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 to 11, அடுத்து 11 to 12, 12 to 13. இது ரயில்வே டைமுங்க. இங்கே தான் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்க. இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. 13 to 14, 14 to 15, அடுத்து 15 to 16, 16 to 17, 17 to 18, 18 to 19, 19 to 20, 20 to 21. இப்போ கால்குலேஷன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஹவர்ஸில் வர ஆப்ஷனுக்கு தான் பாருங்க. 11 hours 50 minutes வருதா, இதுதான் ஆன்சர் ஆகி. இப்படி எழுதி போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ரீச் ஆனது
21 மணி 15 நிமிஷம் இப்படி கால்குலேஷன் பண்ணுங்க. நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. டேரெக்டாக ஃபைன் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இப்படி எழுதுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை. கண்டிப்பாக இப்படி எழுதி அப்ரோச் பண்ணுங்க. பாருங்கள், இந்த கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷனில் ப்ரீவியஸ் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க எம்ஹெச்சிசியில். இது எப்படி சால்வ் பண்ணால் பாருங்கள், பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா இன்டூவில் இருக்கும்போது பவர் 2 ஆட் பண்ணிப்போமா, எக்ஸ் ப்ளஸ் 5 வருமா. இங்கேயும் பேஸ் சேமாக இருந்தோடனே ஈக்குவேட் பண்ணிக்கிறேங்க. என்னல் ஆனால் ஏ பவர் ஏ இன்ட்டு ஏ எக்ஸ், இங்கே ஒய் ஈக்குவல் டு ஏ சம்திங் ஜெட்டுன்னு இருந்துச்சுன்னா இது எப்படி இல்லைனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜெட்டுன்னு ஈக்குவேட் பண்ணுவீங்க. அதுபடி இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேங்க. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். +5 அந்த சைடு போயிடுச்சுன்னா -5 வருமா, 10 - 5 ஆங்க. இப்போ மைனஸ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 5 வருதா, 5 வரக்கூடிய ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர். இந்த சம் பாருங்க, இது பாடி மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணுங்க. 24 அப்படியே வச்சுங்க. பாடி மாஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே பேக்கெட் எதுவும் இல்லைங்க, ஆஃபிங் எதுவும் இல்லைங்க. அடுத்த டி இருக்குதா, டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். மிச்சம் இருக்குது அப்படியே எழுதிக்கிங்க. 8 டிவைட் 2 பண்ணால் 4 வருமா, 4 - 1ங்க. அடுத்தது 24. அடுத்தது என்ன, டிக்கு அப்புறம் மல்டிப்ளேஷன் இருந்தால் மல்டிப்ளேஷன் பண்ணணுமாங்க. 2 × 4 8 ஆங்க. 8 - 1ங்க. இப்போ நீ அடுத்தது என்ன, மைனஸ் தான் பண்ணணும். 8லேருந்து 1 மைனஸ் பண்ண என்னங்க, 24 ப்ளஸ் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 7 வருமா, 7 போட்டுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுங்க, 31 வருதாங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சருங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்து கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்துச்சுன்னா இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உள்ளே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிங்க. பை இங்கே இந்த சைடு இருக்கிறத டிவைடு கீழே எழுதிக்கிங்க. வேலை முடிஞ்சது சிம்பிளாக. எக்ஸ் ஸ்கொயர்டு பை இங்கே இந்த சைடு இருக்கிற டேம் எல்லாம் டிவைடு கீழே எழுதிக்கிங்க. வேலை முடிஞ்சு. இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் நானே போட்டு காட்டுறேன். உள்ள இருக்கிறத அப்படியே எழுத சொன்னால் எழுதியாச்சா. பை போட்டு இந்த சைடு இருக்கிறத கீழே எழுதிக்கிங்க. கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது 2 டைமாங்க. எக்ஸ் பவர் 1/2ன்னு வருங்க. இதான் இதோட ஆன்சருங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி எல்லாம் x/1/2ன்னு எழுதலாமா, அதை தான் இந்த சைடு இருக்கிற வேல்யூ வந்து பை கீழே எழுத சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். இது பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினுங்க. 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நம்பர்கள் 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பியோட ஷேர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 2 ரேஷியோவும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் என்ன வருது, 8. அந்த 8 பைக்கில் போடுங்க. பைக் மேலே என்ன பண்ணீங்க, யாரோட ஷேர் கேட்டுக்கிறாங்களோ அவங்களோட ரேஷியோ என்னன்னு பாருங்க, 5. அந்த 5 இங்கே போட்டுக்கு இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் இங்கே போட்டுக்குங்க. போட்டு டிவைட் பண்ணுங்க. இது 1 டைமு, இது எவ்வளோ டைமு, 200 டைமாங்க. அடுத்து 5 × 200 மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா என்ன வருது, 1000 வருதாங்க. பியோட ஷேர் வந்து 1000, ஏவோட ஷேர் வேணுன்னா 1000லேருந்து டோட்டல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைச்சிருமா, அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. அடுத்து இது பாருங்க, இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டு இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 108லேருந்து இது மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது, 2க்கு டிஃப்ரென்ஸ் 9 ஆங்க. இந்த 2க்கு பாருங்க டிஃப்ரென்ஸ் 9ங்க. இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் 9ங்க. எல்லாத்தையும் 9 ஆட் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. இந்த நம்பரோட 9 ஆட் பண்ணிங்க என்ன வருங்க, 144 வருமாங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதில் இருக்கிற நம்பரெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி மைனஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 தான் மேக்ஸிமம் நீங்கள் எம்ஹெச்சிசியில் இந்த 2 தெரிஞ்சுதான் போகுது. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க, இல்லாட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வேலை முடிஞ்சு அதை கண்டுபிடிச்சு பாருங்க. இது பாருங்க, எம்ஹெச்சிசியில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பெஞ்சில் 6 மாணவர்களை உட்கார வைக்கலாம் எனில் 210 மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்சுகள் தேவைன்னு சொல்லி இது மாதிரி கேட்டாங்கன்னா இங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோ அதை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பெஞ்சில் எவ்வளோ பேருக்கு வரலாமோ அதால் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. 1 டைம் இது வந்து 35 பேர்த்த கோர வைக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. என்ன பண்ணுங்க, இது மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா டோட்டல் இதை வந்து எவ்வளோ நம்பர் கொடுத்தாங்களோ அதால் டிவைட் பண்ணுங்க. வேலை முடிஞ்சுது. எனக்கு வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. அதை வந்து ஒரு பெஞ்சில் எவ்வளோ மாணவர்கள் கோரலாங்கிற மாணவர்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டாங்க. அதனால டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணிங்கன்னா 35 பேர், 35 டெஸ்க் இருந்துச்சுன்னா 210 மாணவர்கள் கோரலான்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 லிட்டர் + 60 மில்லி லிட்டர், இது ஃபுல்லு மில்லி லிட்டர் சேஞ்ச் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஒரு லிட்டர்ல எவ்வளவு மில்லி லிட்டர் இருக்குங்க, 1000 மில்லி லிட்டர் இருக்குமாங்க. இங்க 5 லிட்டர்னா 5 × 1000 இப்போ மல்டிப்ளேஷன் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது, 5000 வருதாங்க. 5000
plus 60 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது 5060 மில்லிலிட்டர் வருது. ஆப்ஷன் பி தான் ஆன்சருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் MHCல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின். ஒரு பகடையானது டேஸாக இருக்கும்போது அதன் 6 முகங்களும் சமவாய்ப்புடையவை என அழைக்கப்படுகின்றன. சீரானதாக இருக்க. இது முக்கியமானது. நீங்க இதுலயே என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு நிகழ்ச்சி உறுதியான நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என்னன்னா ஒண்ணுங்க, உறுதியற்ற நிகழ்தகவு என்னன்னா 0ங்க. இது கூட கேட்க சான்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸாம்ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த மாடல் கூட இந்த டைம் கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கீழ்கண்டவற்ற வரிசையில் உள்ள பதிலில் விடுபட்ட இடத்துல என்ன இது வரும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எக்ஸாமினர்ல கேட்டது. பாருங்க, நீங்க எதையும் பார்க்க வேண்டாம். 2 3 அடுத்தது என்ன வருங்க, 2 3 அடுத்தது என்ன வரும் நீங்க கண்டுபிடிங்க. அடுத்து 4 தானே வருங்க. 2 3 4 இங்க 5 இருந்துச்சுங்க, சாரிங்க. 2 3 4 வருமா, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. 2 3 4 5ங்க. இப்படியே லைன் படி வர மாதிரி இருக்குதுங்க. இங்க பாருங்க, ஒரு ஒர்க்கை வந்து A வந்து 4 டேஸ்ல, B வந்து 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா A+B 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன்ல எழுதுங்க. 4 × 12 by அடுத்தது இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணி எழுதுங்க. ரெண்டையும் பிளஸ் பண்ண என்ன வருது 16 வருது. 16 போடுங்க. இப்போ வந்து 4th டேபிள் கேன்சல் பண்ணா இது 1 டைம், இது 4 டைம். அப்போ 3 டேபிள் கேன்சல், 4th டேபிள் கேன்சல் பண்ணா இது 1 டைம்ங்க, இது 3 டைம் வாங்க. 3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு இணைகரத்தின் பரப்பு கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, உயரம் கேட்டிருக்கிறாங்க. இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, B × H ஆங்க. B × H = பரப்பு. இது இணைகரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா. இணைகரத்தோட பரப்போட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 300ன்னு சொல்லிட்டாங்க. B வந்து கொடுத்துட்டாங்க 5ன்னு. H தெரியாது, H அப்படியே வச்சுட்டா இன்டூல இருக்கிற இன்சைடு போயிடுச்சுன்னா டிவைடாக மாறுமா. 300/15 டிவைட் பண்ணால் 1 டைம், இது 20 டைம் ஆங்க, 20 சென்டிமீட்டருங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சருங்க. இதே போல சம் பார்க்குறது நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு சேனல் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த சீரிஸ் பிடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொண்டு போக முடியும். நாளைக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும்னா பார்க்கலாம். டெய்லி 10 or 15 கொஸ்டின் பார்க்கலாம். சீரிஸ் பிடிச்சிருந்தா ஹார்ட் சிம்பிளை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.